வணக்கம், வெல்கம் பேக் ஏகேயின் பயணங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் இன்றைக்கு ஒரு நார்த் லண்டன் ஸ்கை டைவிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்கை டைவிங் எப்படி செய்கிறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். நல்ல ஒரு அட்வென்ச்சரான வீடியோ. யூகேலேயே நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து 2 பேர் வந்து இந்த ஸ்கை டைவ் செய்ய போயினோம். நான் செய்யலை. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம். 15,000 ஃபீட்டில் இருந்து தான் வந்து இது பாய போயினோம். 8 நிமிஷத்துக்கு தான் இந்த புக்கிங் வந்துருக்கு. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஸோ எனக்கும் வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. 15,000 ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பாய போகிறாங்க. இப்போயே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பாப்பம் எப்படி இருக்குன்று. பாய போகிற ஆக்கள் எல்லாம் உள்ளுக்க இருக்காங்க. வாங்க போகலாம். இந்த ட்ராவல் நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு காலம் 3 மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட ஜேர்னியை வந்து காலமை வந்து எங்களோட காலை உணவை வந்து நாங்கள் மெக்டொனல்ட்ஸ்லேயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பெனே மதே பெனே மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. 15,000 பாய போற நபர் இவர்தான். அவரு. Hi guys. உங்க தேவா. இப்ப உங்களுக்காக எங்க அண்ணா பாட்டு பாடுறாரு. உங்களுக்காக அண்ணா மேல குதிச்சு காமிப்பாரு. நீங்க வரும்போது காய்ஸ் இதுல 3 பேர் தான் இருப்போம். இந்த ஏகே பயணத்திலேயே எனக்கு இந்த ஒரு பயணம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏனென்றதை நீங்கள் இந்த சீரீஸை பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராவல் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 30 நிமிஷம். நாங்கள் ஒரு 3 மணி போலேயே எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே வந்து சேர ஒரு 6:30 ஆயினது. லண்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 102 மைல் இந்த ஸ்கை டைவ் போகிற இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 6:23. இந்த பயணத்தால் நாங்கள் வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃபுக்குள்ளால் வந்து நாங்கள், அதாவது காட்டு முயல்கள் மற்றது மான் நிறைய இருந்தது இந்த இடத்துக்கு நாங்கள் வரைக்க. வந்தாச்சு. இதான் வந்து ஸ்கை டைவ் பண்ண போகிற இடம். நார்த் லண்டன் ஸ்கை டைவிங் சென்டர் தான் உள்ளுக்க வந்து போகவே இருக்கு. மற்றது இதில் வந்து ஒரு ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அதில் லேண்ட் பண்ணி இங்கே இதுதான் வந்து ஃபுல் வியூ. இங்கே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது யார் இப்போ இந்த ஸ்கை டைவில் பாய போகிறதுன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு ட்ரைனிங்னு சொன்னால் அவங்க தேவா எங்கேயும் போடலாம். ஓ நான் சூரம்ல தெரியும். ஒரு ஆக்டிவிட்டி தரும்போது நாங்க ட்ரைனிங்கை பத்தி எப்படி செல்லம் ஃபீல் பண்றீங்க? இது நல்ல விஷயம். காசு இருந்தா தான் நல்லா இது 600 நம்புறீங்க? இல்ல நீங்க ட்ரைனிங் எடுக்க போறீங்களா கோர்ஸ்க்கு தானே? ஒரு சொல்லு, நீ சொல்லு. கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சாதிக்கிறோம். எங்களோட கேமரா வந்து நாங்கள் ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை எப்படின்றதை தான் இப்போ பார்க்குறீங்க.
இந்த ஸ்கை டைவை பற்றின ஒரு சில முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஸ்கை டைவில் வந்து நாங்கள் உள்ளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். முதலாவது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து லோ படி மெடிக்கல் எங்களுக்கு எல்லாத்தையும் மெடிக்கல் எல்லாமே செக் பண்ணிக்கணும். மெடிக்கல் எல்லாம் ஓகேன்ற பிறகு தான் பாயறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. நிறைய நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 கொஸ்டின் இருக்காதுன்ற இதை நான் காட்டுறேன். மற்றது இது வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு பர்சனுக்கு வந்து 300 pounds, மற்றது வீடியோ எடுக்கிறேன்டா 160 pounds. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 460 pounds கட்டணும். கட்டின பிறகு தான், அதாவது 8 நிமிஷம் வந்து உங்களோட டைம் இருக்குது. உங்களோட வந்து இன்ஸ்ட்ரக்டர் வருவார், ஸ்கை டைவ் பண்ணுறவர். ஸ்கை டைவ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் உங்களுக்கு பாயலாம். 7000, 10,000, 15,000 ஃபீட்டுன்னு இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து இதில் காட்டியிருக்காங்க. நாங்கள் செலக்ட் பண்ணினது வந்து F கேட்டகரி, அதாவது இன்ஸ்ட்ரக்டர்ன்ற கையில் வீடியோ இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து நீங்கள் பாயிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டில் வரும். உங்களோடையே சேர்ந்து 2 பேர் பாய்வினம், அதாவது வீடியோ வந்து கீழே இருந்தும் உங்களை கவர் பண்ணி ஃபுல்லாக எடுத்து தருவினம். இதில் இந்த ஸ்கை டைவில் வந்து இந்த 3 கேட்டகரி ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7000 அடியை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நீங்கள் கீழே நேராக வர்றது ஒரு 10 செகண்டுக்கு பிறகு பேரஷூட் ஓப்பன் ஆகும். 10,000 30 செகண்டுக்கு பிறகு தான் பேரஷூட் ஓப்பன் ஆகும். 15,000 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷத்துக்கு பிறகு தான் இந்த பேரஷூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த கேட்டகரியில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் மேலிருந்து கீழே வர ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 134. அப்படியே இங்கே ஒரு காஃபியையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துட்டு ஆயிரத்தி 1997 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் லண்டன் ஸ்கை டைவிங் வந்து 1997 தான் ஆரம்பிக்கப்பட்டது. யார் யார் முதல் பாஞ்சது, அவங்க பாவிச்ச பேரஷூட், அது எல்லாமே இங்கே ஒரு மியூசியமாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இங்கே தான் வந்து அவங்க லேண்ட் பண்ணி வச்சிருக்கணும். வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணியிருக்கிற இடம். ஒரு நாளைக்கு 50 பேர் வருவாங்களாம் அவங்களோட புக்கிங்கில் வந்து. ஓகே, இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வெளியே வந்துட்டுது. இப்போ இந்த ஏர்கிராஃப்டில் தான் வந்து இப்போ சம்பவம் நடக்க போகுது. வெயிட் பண்ணுங்க. பாய் பாய். இப்போ எல்லாருக்கும் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு 15 minutes ட்ரைனிங் வந்து என்ன மாதிரி உள்ளுக்க அவங்க மேலே இருந்து பாயக்க என்னென்ன செய்ய வேணும்ன்றதை அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ ஏர்கிராஃப்டுக்கு வந்து அவங்க ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. இன்னொரு காமெடி தெரியுமா, ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்க அவன் வந்துட்டு அந்த ஸ்லைட் பண்ணும்போது 2 காலை தூக்கிட்டு நிக்கணும். எல்லாரும் காலை தூக்குறாங்க, இவன் காலை தூக்குறதுக்கு தூக்குது. ஓகே, இப்போ ஃபியூவல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுது. அவங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. பாய். இப்போ எல்லாரையும் வந்து இப்போ உள்ளுக்க வர சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கை டைவ் போடுற உடுப்பு வந்து இனி அவங்க ஃபுல்லாக போட்டு அவங்கள வெளியே அனுப்ப போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ கால் பண்ணியிருக்கு. ரெட் வித் பிளாக்கா? ஓகே. இல்ல, பேராஷூட் கலர் வந்து ரெட் வித் பிளாக். அவங்களுக்கு என்ன சொல்லல. கம் கம் கம். என்ன கலர் சிட்டி? எனக்கு வந்து ரெட் வித் பிளாக். எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் பாரு. ஓகே, வாங்க வாங்க வாங்க. கண்ணாடி போடலாம் தானே? கண்ணாடி போடுங்க. செல்ல கண்ணாடி போடுங்க.
என்ன நடுங்குது அதை காட்டிக்கொள்ளாம இருக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கு. சில தண்ணி வர மாதிரி தெரியலையே. ஆனா நீ பயத்தை காட்டாம இருக்க முடியாது. அதான் எனக்கு பயமா இல்ல. இப்ப தெரியாது. ஓகே யா சொல்லுங்க எப்படி உங்களோட நானும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எடுங்க நைஸ் excited. சொல்லு கொஞ்சம் Too பயம். excited. சரியா இதுதான் இது இது இதுதான் உங்க வாழ்க்கை இது செக் பண்ணுவோம். லைட்ல போயிட்டு பரிசு எடுத்துக்கலாம். செக் பண்றது கலட்டி கிட்டு விட்டுறேன். ஓகே, இப்போ வரவங்க தான் வந்து இந்த ஸ்கை டைவ் வந்து மெயினாக செய்கிறவங்க. நீங்கள் அவங்களோட ஹெல்மெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோப்ரோ கையில் ஃபுல்லாக கேமரா இருக்குது. அவங்களோட 2 பேர் சேர்ந்தும் பாயிராக்கள்கிட்ட கையில் எல்லாமே ஃபுல்லாக கேமரா இருக்குது. மெயினான பாயிர இந்த ஸ்கை டைவுக்குரிய இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் இப்போ வருவினம் வந்து இப்போ அவையில் பாயிராக்கள்ன்ற எல்லா ஹெல்மெட்டுகள் மற்றது பெல்ட் எல்லாம் சரியாக இருக்காண்டு எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அவையில் வந்து ப்ரொசஸுக்கு கூட்டிகிட்டு போவினம். ஸோ இந்த எபிசோட்டுன்ற ஃபைனல் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இப்போ எல்லாருமே இப்போ ரெடி ஆகிட்டினோம் இந்த ஸ்கை டைவ் ஆகிறதுக்கு. இப்போ ஃப்ளைட்டும் வந்து என்னமோ ஒரு கொஞ்ச நேரத்தால் டேக் ஆஃப் ஆகும். இப்போ ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ எல்லாரையும் அவங்க ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு That's what I was just saying. ஓகே, ஃபைனலாக வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ டேக் ஓவ் ஆகிடுது.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிக்குது. அடுத்த எபிசோடில் நான் கூடிய சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் என்றும் உங்கள் AK. நன்றி, வணக்கம்.